மோனிகா அயலிய பாக்குறாங்க, மைக்க கேக்குறாங்க, மைக்க குடுக்குறாங்க, கேமராவை போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மோனிகா மைக்க பிடிச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி சொல்றாங்க, மக்களே, இன்னைக்கு நம்ம குற்றவியல் நீதிமன்றத்துல இருக்கோம். என் பின்னாடி ஜீப்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க தான் அர்ச்சனா. சிவா சொல்றாரு, மோனிகா வேண்டாங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். மோனிகா கூட இருக்கிறவங்க எல்லாம் சிவா கிளம்புங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்லாம் சொல்றாங்க, மேடம் சொல்றோம்ல மேடம் கிளம்புங்க, இல்லாட்டி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மோனிகா சொல்றாங்க, மக்களே பாத்தீங்களா, அர்ச்சனா பத்தியான உண்மை செய்திய உங்களுக்கு நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட பொண்ணு எங்களை தடுக்கிறதும் இல்லாம என்ன கொன்னுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அயலி மோனிகாவை பிடிச்சு இழுக்கிறாங்க. மோனிகாவை பார்த்து சொல்றாங்க, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா, இதுக்கான பெரிய விளைவுகளை நீ சந்திப்ப. அயலி சொல்றத கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோனிகா சொல்றாங்க, பாத்தீங்களா மக்களே, என்ன திரும்பவும் மிரட்டுறாங்க. இவங்க தான் இத்தனை வருஷமா அர்ச்சனா உயிரோட இருக்கிறத மறைச்சு இவங்கள வெளி உலகத்துக்கு காட்டாம மறைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அயலி மோனிகாவோட மைக்க புடுங்க ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, வேண்டாம் மோனிகா, நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல, அவங்கள பத்தி தப்பா பேசாத. மோனிகா சொல்றாங்க மைக்கு முன்னாடி, அர்ச்சனா கவர்மெண்ட்டுக்கு எதிரா டபுள் ஏஜென்டா இருந்தவங்கன்னு ஆல்ரெடி ப்ரூவ் ஆகி அவங்க மேல தேச துரோக வழக்கு இருக்கு. இந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நாளை சந்திப்போம்.